ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு பூவோடு சேர்ந்த நார், பெட்டர் டுகெதர். வாசிக்க வேண்டிய வேத பகுதி நீதிமொழிகள் 1 அத்தியாயம் முதல் 15 வசனங்கள். தாவீதின் குமாரனும் இஸ்ரவேலின் ராஜாவுமாகிய சாலமோனின் நீதிமொழிகள். இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவைகளை பற்றிய உபதேசத்தை அடையலாம். இவைகள் பேதைகளுக்கு வினாவையும் வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும். புத்திமான் இவைகளை கேட்டு அறிவில் தேர்வான். விவேகி நல்ல ஆலோசனைகளை அடைந்து நீதிமொழியையும் அதன் அர்த்தத்தையும் ஞானிகளின் வாக்கியங்களையும் அவர்கள் உரைத்த புதை பொருள்களையும் அறிந்து கொள்ளுவான். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. அவைகள் உன் சிரசுக்கு அலங்காரமான முடியும், உன் கழுத்துக்கு சரப்பாணியுமாயிருக்கும். என் மகனே, பாவிகள் உனக்கு நயம் காட்டினாலும் நீ சம்மதியாதே. எங்களோட வா, இரத்தம் சிந்தும்படி நாம் பதிவிருந்து குற்றமற்றிருக்கிறவர்களை முகாந்திரமின்றி பிடிக்கும்படி ஒளித்திருப்போம். பாதாளம் விழுங்குவது போல் நாம் அவர்களை உயிரோடு விழுங்குவோம். குழியில் இறங்குகிறவர்கள் விழுங்கப்படுவது போல் அவர்களை முழுமையும் விழுங்குவோம். விலையுயர்ந்த சகலவித பொருட்களையும் கண்டடைவோம். கொள்ளை பொருளினால் நம்முடைய வீடுகளை நிரப்புவோம். எங்களோடே பங்காளியாயிரு, நம் எல்லாருக்கும் ஒரே பை இருக்கும் என்று அவர்கள் சொல்வார்களாகில், என் மகனே, நீ அவர்களோடே வழி நடவாமல் உன் காலை அவர்கள் பாதைக்கு விலக்குவாயாக. இன்றைய மனன வசனம் சங்கீதம் 11:7. கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார், அவருடைய முகம் நேர்மையானவரை நோக்கி இருக்கிறது. The Lord is righteous and he loves justice. Upright men will see his face. மற்றவர்கள் செய்வதை போன்று நாமும் செய்ய நினைப்பது மனித இயல்பு. தாழ்மையுள்ளோரிடம் பழகுதல் நம்மையும் தாழ்மையின் ஆவியினால் நிரப்பும். புனிதமாய் வாழும் கிறிஸ்தவர்களோடு உள்ள ஐக்கியம் தூய்மையாய் வாழ்ந்திட நமக்கு ஆவலை பெருக்கும். எனவேதான் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது பாலிய இச்சைகளுக்கு விலகியோடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுகிறவர்களோட கூட அவரை தொழுது கொள்ளும்படி நாடு என்று சொன்னார். கிருபையை பற்றி பிடித்துக் கொண்டவர்களின் சவகாசம் மக்களோடுள்ள நமது உறவுகளை கனிவு நிறைந்ததாக்கும். தொலைவிடங்களில் பணியாற்றும் மிஷனரிகளோடு ஒரு சில நாட்களே செலவிடுவது கூட எல்லாவித முறுமுறுப்பையும் நம்மிலிருந்து விரட்டிவிடும். ஏழை எளியவருக்கு பணியாற்றுவது கடவுள் நமக்கு அளித்துள்ள எண்ணிறந்த நன்மைகளுக்காய் துதி பாடுவதற்கு வழிவகுக்கும். இன்று வறுமை ஒழிப்பு தினம், ஆன்டி பாவர்ட்டி டே. ஒன்றுக்கொன்று முற்றிலும் வித்தியாசமான குணங்கள் உள்ள இரு நபர்களை கணவன் மனைவியாக, கல்லூரி விடுதிகளில் உடன்வாசிகளாக அல்லது ஒரே அலுவலகத்தில் பணிபுரிபவர்களாக கடவுள் வேண்டுமென்றே சேர்த்து வைப்பார். அரசன் சாலமோன் தனது அறிவில் இவ்விதம் எழுதினான்: இரும்பை இரும்பு கூர்மையாக்குவது போல ஒருவர் தன் அறிவால் அடுத்தவரை கூர்மதியாளராக்கலாம். நீதிமொழிகள் 27:17. அது ஒருவேளை இம்சையாக தோன்றலாம், ஆனால் கடவுள் இணைத்ததை நாம் பிரித்து விட்டால் நம் குணத்தை மேம்படுத்த ஆண்டவர் இன்னும் கடினமான பாதையில் தான் நம்மை நடத்துவார். தலைகள் ஒட்டி 29 ஆண்டுகள் வாழ்ந்த ஈரான் நாட்டைச் சேர்ந்த லேடன் லாலே என்ற இரட்டை சகோதரிகள் தங்கள் தலைகளை பிரிக்க வேண்டும் என்று சிங்கப்பூரில் 2003 ஜூலை 8 அன்று வெற்றிகரமான 52 மணி நேர அறுவை சிகிச்சை மேற்கொண்டு ஆனால் இறந்து போனது
அளவுக்கு மீறி சுவாதீனத்தை நாடி அலைகிற இன்றைய உலகிற்கு அறிவுரை ஏதும் தரவில்லையோ என்று கலங்கி கேட்கிறேன். இறைப்பற்றுள்ளோரின் பக்தியற்ற செயல்களுக்கு கீழ் அடைக்கலம் புகுந்து கொள்ள நமது விழுந்து போன சுபாவம் விரையும். பரிசுத்தவான்கள் தவறிப்போன சம்பவங்கள் இறைநூலில் எழுதப்பட்டிருப்பது நம்மை அபாயங்களுக்கு எதிராக எச்சரிக்கவே. நாம் ஆபிரகாமை போல பொய் சொல்லக்கூடாது, மோசேயை போல முன்கோபப்படக்கூடாது, தாவீதை போல இச்சிக்க கூடாது, அல்லது அற்ப காரியங்களுக்கும் உடன் ஊழியரோடு பவுலை போல சண்டை போடக்கூடாது. பிஷப் ஜேசி ரயில் என்ற ஒரு பெரிய பக்தன் இருந்தார். அவர் இவ்விதமாக எழுதி வைத்தார்: There is no sin so great that a great saint may not fall into it, and there is no saint so great that he may not fall into a great sin. பெரிய பரிசுத்தவான் ஒருவன் விழ முடியாத பெரிய பாவம் ஒன்றும் இல்லை. ஒரு பெரிய பாவத்தில் விழ முடியாத பெரிய பரிசுத்தவானும் ஒருவனும் இல்லை. என்னே கூற்று பாருங்கள். பிரியமானவர்களே, நீங்கள் வாழ்க்கையின் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் பலங்குன்றி இருந்தால் அந்த பகுதியில் பலமாயிருக்கும் ஒருவரோடு ஐக்கியம் கொள்வது உங்களை பலப்படுத்தும். எனவேதான் ரோமர் 15ஆம் அத்தியாயத்திலே இவ்விதமான ஒரு அறிவுரை பலமுள்ளவர்களுக்கு தரப்படுகிறது: பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை நாம் தாங்க வேண்டும். தூயோர் மற்றும் சிலுவை வீரர்களின் வாழ்க்கை சரிதைகளை, பயோகிராபிஸ், ஆட்டோபயோகிராபிஸ் வாசிப்பது நமது குணநலன்களையும் நடையையும் மேம்படுத்துவதற்கு நல்லதொரு சிறந்த பயிற்சியாகும். சிறுவர்களோடு பழகினால் தாழ்மை வரும், மாய்மாலம் மாயும். கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார். அவருடைய முகம் நேர்மையானவனை நோக்கி இருக்கிறது. பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும். எங்கள் மகா பெரிய தேவனே, நவம்பர் மாதத்தின் முதல் நாளைக்கு நீர் எங்களை கொண்டு வந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். கடந்த 10 மாதங்களும் கர்த்தாவே நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை தாங்கி வழிநடத்தி 11வது மாதத்திற்குள்ளே நுழைய செய்த பெரிய கிருபைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த ஆண்டின் பெரும்பகுதியை நாங்கள் கழித்து விட்டோம். மீதமுள்ள 2 மாதங்களிலே இன்னும் அதிகமாக உம்மை நெருங்க, உம்மை அதிகமாக நேசிக்க, உம்மோடு அதிகமாக நேரம் செலவிட, உமக்காக அதிகமாய் தியாகத்துடன் உழைக்க கர்த்தர் எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாளின் தியானத்தின்படி தாழ்மை உள்ளவர்கள், எளியவர்கள், தியாகிகள், சிறுவர்கள், இப்படிப்பட்டவர்களோடையே நாங்கள் அதிக நேரம் செலவழிக்க உதவிதாரும். செல்வாக்கும் சொல்வாக்கும் படைத்த மக்களோடையே பகட்டு வெளிச்சத்திலே நடந்து தெரிய வேண்டும் என்று எங்களுக்கு இருக்கிற இயல்பான அந்த இச்சையை எங்கள் மனதிலிருந்து நீர் எடுத்து போட வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். தாழ்மை உள்ளவர்களுக்கு இணங்க எங்களுக்கு உதவிதாரும். நம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது எளியவருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. பாவிகளின் சிநேகிதன் என்றெல்லாம் அவரை குறித்து சொல்லப்பட்டதே. எங்களை குறித்தும் அப்படிப்பட்ட நல்ல சாட்சி கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். எங்களை உம்மை போல் மாற்றும் பழம்பெரும் பரிசுத்தவான்களுடைய நன்னெறிகளையும் நல் வாழ்க்கை முறைகளையும் நாங்கள் பின்பற்ற எங்களை உந்தித் தள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.